மர்ச்சி 2024 தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இப்போ தந்திவன் யூடியூப் சேனலில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவருடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு காட்டுப்பகுதியில் தொடர்ந்து கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த கொலையெல்லாம் ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன் வந்து செஞ்சுட்டு இருப்பான். இதில் என்னன்னா டாக்டராக பார்த்து கொலையாக பண்ணிட்டு இருப்பான். ஒவ்வொரு கொலைகளுடைய முடிவில் அடுத்த கொலைக்கான ஒரு ட்விஸ்ட், ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பான். சீரியல் கில்லர் எதற்காக இப்படி டாக்டராக பார்த்து கொலை பண்ணணும், அவனுடைய லைஃப்பில் அப்படி என்ன நடந்திருக்கு, இந்த கொலை செய்கிற அந்த சீரியல் கில்லரை எப்படி நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா சூப்பராக ஸ்க்ரீன் பிளே செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே அந்த கொலைகளுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். ஒவ்வொரு தடையுமா கண்டுபிடிச்சி அப்படியே கிட்ட நெருங்குவார். அந்த சீரியல் கில்லரை கிட்ட நெருங்குவார். அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவே ஒரு பரபரப்பாகவே ட்விஸ்ட் அண்ட் டெர்னிங் கூட கொடுத்துருப்பாங்க. காட்டு பகுதியில் நடக்கிற அந்த கொலைகள், தொடர்ந்து அந்த டாக்டராக கொலை செய்கிறது, அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் பயங்கரமாக ஒரு டாக்டரை கொலை பண்ணி அந்த சீரியல் கில்லர் அப்படியே மரத்தமான குதிச்சு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சீனை பார்க்கும்போது பயங்கரமாக நம்மளை படத்தில் இன்வால்வ் பண்ணிடுவாங்க. பிஜி மியூசிக் செம்மையாக இருக்குது. படத்துக்கு என்ன தேவை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமாவோட கலர்ஃபுல்லான ஒரு ஹை குவாலிட்டி மியூசிக் அப்படி கொடுத்துருக்காங்க. படத்தோட தமிழ் டபுள் வாய்ஸ், ஒவ்வொரு கேரக்டர் அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸில் தான் இந்த ட்விஸ்டிக்கான காரணத்தை சொல்லுவாங்க. அது கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோடைய மைனஸ் ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வரும். அது வந்து செயற்கைத்தனமாக இருக்குது, லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. என்னடா இதுக்காக அப்படி கொலை பண்ணுற அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக லேசியாக இருக்குது. என்னையா இதுக்காக ஒரு மனுஷன் கொலை பண்ணுவான் அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மெயின்டைன் பண்ணிட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சி மட்டும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி தான். ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் ரொம்ப குறையுது. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். படத்தோட லென்த் 2 மணி நேரம் ஓடுது. என்னை பொறுத்தளவுக்கு 2 மணி நேரத்தில் தேவையில்லாத கன்ஃபியூஸான காட்சிகள் தான் நிறைய இருக்கு. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் இந்த காட்சியெல்லாம் எதுக்குடா, தேவையில்லடா அந்த படத்தில் நம்மளை வேஸ்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்றைய அளவில் நம்ம திகில் படம், சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம், இது மாதிரி சீரியல் கில்லர் படம்லாம் தேவையில்லாத காட்சிகள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தை கொடுத்துட்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி போய் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னையா இந்த காட்சியெல்லாம் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணவே இது கொடுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸ் அப்படி தான் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவி ரிலீஸ் உங்களிடம் உங்கள் கவி பாருங்கள்.